Hello everyone, welcome to Biology Simplified Tamil class 9 and 10. நான் Tony Wilfred. நம்ம இன்னைக்கு human heart chapterல human heart beat பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஒரு heart beat அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். One heart beat அப்படிங்கிறது என்னதுன்னா both auricle and ventricle contract fully and relax fully for one time. Heart ஓட ஆரிக்குலும் வென்ட்ரிக்குலும் ஒரு முறை முழுமையா சுருங்கி விரியக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் என்ன பேரு ஒன் ஹார்ட் பீட். நம்ம இதயம் துடிச்சிட்டே இருக்குல்ல, ஒரு இதய துடிப்புனா இதுதான். ஒரு முறை சுருங்கி விரியும் ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலோ. ஆவரேஜா ஹியூமன் ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது தெரியுமா? 70 to 75 டைம்ஸ் இப்படி துடிச்சிட்டே இருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் இப்படி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. அதுதான் ஹார்ட் பீட். 70 to 75 டைம்ஸ் ஒரு நிமிஷம், which means 60 செகண்ட்ஸ்ல 72 to 75 டைம்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1.5 ஹார்ட் பீட் மாதிரி ஆவரேஜா. ஓகேங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேரு நியூரோஜெனிக் ஹார்ட் பீட். நியூரோ பேர்லே இருக்கு, நரம்பு. மயோஜெனிக் ஹார்ட் பீட், மயோ பேர்ல இருக்கு, மசில். அதுதான் இதை பற்றி சொல்ல போகுது. யார் இந்த ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணுறா அல்லது தூண்டி விடுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூரோஜெனிக் ஹார்ட் பீட்டில் நரம்பு, நர்வ் இம்பல்ஸ் தான் தூண்டி விடுது. இந்த நர்வ் இம்பல்ஸ், அதாவது அந்த தூண்டுதல் எங்கேருந்து வருது? ஒரு நர்வ் கேங்க்லியான்லேருந்து வருது. கேங்க்லியான்னா என்ன? நரம்பெல்லாம் சேர்ந்த நரம்பு முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஹார்ட்டுக்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு நரம்பு முடிச்சிலிருந்து நரம்பு தூண்டுதல் ஏற்பட்டு அந்த தூண்டுதல் மூலியமா ஹார்ட் பீட் வருதா, ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுதா, அதுக்கு பேர் நியூரோஜெனிக் ஹார்ட் பீட். இதே மயோஜெனிக்ல தசைகள், மயோனா என்னது? மசில் இல்லையா? அந்த தசை நாறுகள் வந்து ஹார்ட் பீட்டை தூண்டி விடுது, துவக்க வைக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் மயோஜெனிக் ஹார்ட் பீட். ஹார்ட் மசில் ஃபைபர், ஹார்ட்ல உள்ள தசை நாறுகள். ஓகேவா? ஆனா இந்த ஹார்ட்ல உள்ள தசை நாறுகள் வந்து ஹார்ட்ல தசை நாறுகள் இருக்கும், பட் இந்த ஹார்ட் பீட்டை தூண்டக்கூடிய தசை நாறுகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஃபுல்லா நிறைய தசை நாறுகள் இருக்கு, கார்டியாக் மசில்னு சொல்லுவோம் இல்லையா? கார்டியாக்னா ஹார்ட். ஆனா ஹார்ட் பீட்டை தூண்டக்கூடிய ஹார்ட் தசை நாறுகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க மாடிஃபைடு அண்ட் ஸ்பெஷலைஸ்டு நாறுகள். ஓகேவா? அந்த ஆர்டினரி ஹார்ட் மசில் ஃபைபர் மாதிரி இருக்காது. இது என்ன மாடிஃபைடு அப்படின்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் எது இதில் இருக்குன்னா அனலிட்ஸ், எர்த் வார்மு அதிலலாம் இருக்கும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்த்ரோபோட்ஸ், இது ஒரு ஆர்த்ரோபோட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த கிராப்பு அதிலலாம் இருக்கும். இது வந்து ஸ்கார்பியன். ஓகேவா? இது ஸ்கார்பியன். இந்த ஸ்கார்பியனில் பார்த்தீங்கன்னா கேங்க்லியான் இருக்குது, நரம்பு முடிச்சு. இது மூலயமா ஹார்ட் பீட் வந்துட்டு இனிஷியேட் ஆகுது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஹார்ட் பீட்டை பார்த்துட்டோமா? இப்போது இந்த ஹார்ட் பீட், ஹியூமன் ஹார்ட் பீட் எப்படி துவங்குது, எப்படி பாஸ் ஆகி கண்டக்ட் ஆகி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹியூமன் ஹார்ட் டைப்பை பார்த்துருவோமா? தோ இங்கே நம்ம அதுக்குரிய எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம் இல்லையா? ஹியூமன் ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம வெர்டிபிரேட்ஸில் வரும் இல்லையா? கார்டேட்டாவில் ஒரு டைப்பு தான் என்னது? வெர்டிபிரேட்டா. ஸோ இந்த மொலஸ்கான் வெர்டிபிரேட்டா மயோஜெனிக் ஹார்ட் பீட்டில் வரும். மொலஸ்கானா இந்த ஸ்னெயில், ஆக்டோபஸ் அதெல்லாம். வெர்டிபிரேட்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரல் காலம், முதுகு தண்டு இருக்கிறவங்களாம் வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? ஸோ யா, அப்போ ஹியூமன் ஹார்ட் பீட்டை பார்க்குற முன்னாடி ஹியூமன் ஹார்ட் டைப் என்னது? மயோஜெனிக் நேச்சர். ஹார்ட்டில் உள்ள ஒரு தசை நாறு தான் ஹார்ட் பீட்டை துவக்குது. ஓகே, அதாவது இந்த ஹார்ட் பீட்டில் ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும். இந்த கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை தான் யாராச்சும் தூண்டி விடணும். ஓகேவா? இப்படி அமுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். அதான் சொல்கிறாங்க கான்ட்ராக்ஷன் நீட்ஸ் டு பி இனிஷியேட்டட், ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட போகுது. இந்த ஸ்பாஞ்சை பாருங்கள், இப்படி நம்ம இந்த ஸ்பாஞ்சை அமுக்குறோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் மட்டும் நம்ம செய்யணும், ரிலாக்ஸேஷன் அதுவாகவே ரிலாக்ஸ் ஆகிரும். ஸோ அதே தான் ஹியூமன் ஹார்ட்லையும் கான்ட்ராக்ஷன் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணும் இல்லையா? யார் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் மசிலில் உள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன், ஸ்பெஷலான ஒரு ஏரியா தான் இந்த கான்ட்ராக்ஷன், அந்த ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் வந்து துவக்கி விடுறாங்க. ஓகேவா? இது எப்படி எதை வச்சு இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தசை நாறுகள், ஹார்ட்டில் உள்ள இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க தசை நாறுகள் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோன்னே மயோஜெனிக்
ஹார்ட் பீட்டில் அது எப்படி மாடிஃபைடாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஹார்ட்டில் எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷன் அப்படின்னா ரைட் ஏட்ரியமோட வாலில் இருக்குது நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீனா கேவே. இது சுப்பீரியர் வீனா காவாவா? இந்த சுப்பீரியர் வீனா கேவே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா? இந்த சுப்பீரியர் வீனா கேவேயோடைய இந்த ஓப்பனிங்க்கு நியர்பையாகவும் ரைட் ஏட்ரியமனுடைய இந்த சுவர் பகுதியிலையும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் தான் ஹார்ட் பீட்டை துவக்குது. ஓகேவா? அதுக்கு பேரை பார்த்துடலாமா? அதுக்கு பேர் சைனோ ஏட்ரியல் நோடு. ஏன் நோடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நோடல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்கும். நோடல் டிஷ்யூனா என்னது? அதாவது மற்ற ஃபைபர்ஸ் மசில் ஃபைபர், அதாவது ஹார்ட் மசிலில் உள்ள மற்ற இடத்துல இருக்க தசை நார்கள் நார்மலாக இருக்கும். இங்கே உள்ளது மாடிஃபைடாக இருக்கும். அந்த மாடிஃபைடாக இருக்கிறதுக்கு பேர் தான் நோடல் டிஷ்யூ. அது எப்படி மாடிஃபைடாக இருக்கும் அப்படின்னா இந்த நார்கள் தின்னாக இருக்கும். யூஸ்வலாக ஹார்ட் மசிலில் உள்ள அந்த நார்கள் ஓகேங்களா, தசை நார்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைப்டாக இருக்கும், திக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கார்டியாக் ஃபைபர்ஸ் வில் பி திக்காக ஸ்ட்ரைப்பாக இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதுதான் வந்துட்டு நோடல் டிஷ்யூ. அப்படி இருக்கக்கூடிய நோடல் டிஷ்யூக்கு பேர் சைனோ ஏட்ரியல் நோடு, சைனோ ஏட்ரியல் கணுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் இப்போ எல்லா கான்ட்ராக்ஷனையும் வந்துட்டு இனிஷியேட் பண்ண போகுது. இந்த சைனோ ஏட்ரியல் நோடுடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராட் அட் டாப். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இது மேலே வந்து ப்ராடாக அப்படி விரிவாக இருக்குது. டேப்பரிங் பிலோ அப்படின்னா இது கீழே வந்து தின்னாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் ப்ராடாகவும் கீழே வந்து தின்னாகவும் இருக்கும் இந்த சைனோ ஏட்ரியல் நோடு. ஓகே, இப்போது எப்படி அது இனிஷியேட் ஆகுது, யார் இனிஷியேட் பண்ணுறா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இந்த சைனோ ஏட்ரியல் நோடு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறாங்க. ஏன் இதை பேஸ் மேக்கர்னு சொல்கிறாங்க? பேஸ் அப்படிங்கன்னா ஒரு அசைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரேட் ஆஃப் மூமெண்ட் தான் பேஸ். ஒரு அசைவை மேக் பண்ணுது, உருவாக்குது. யார்? இந்த சைனோ ஏட்ரியல் நோடு ஃபஸ்ட்டு ஒரு அசைவை உருவாக்குது. அதனால தான் இதுக்கு பேர் பேஸ் மேக்கர். பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங். ஒரு விஷயத்தை துவக்குது. என்ன துவக்குது? ஒரு இம்பல்ஸ், ஒரு தூண்டுதலை துவக்குது. அந்த இம்பல்ஸ் என்ன செய்யும்? ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில் டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா, இம்பல்ஸுங்கிறது ஒரு 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 சிக்னல் மாதிரி கொடுக்குது. ஓகேவா, எது? இந்த சைனோ ஏட்ரியல் சிக்னல் கொடுத்து என்ன செய்யுது? இந்த ஹார்ட் மசில் நீ கான்ட்ராக்ட் ஆகு அப்படின்னு ஒரு அசைவு, ஒரு சிக்னல் கொடுத்து அதை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தூண்டுது. அதனால இட்ஸ் கால்ட் அஸ் பேஸ் மேக்கர். இது சொன்ன அந்த சிக்னல், த இம்பல்ஸ் ஃப்ரம் த சைனோ ஏட்ரியல் நோடு என்ன செய்யுது? ஸ்ப்ரெட்ஸ், அப்படியே பரவுது. இந்த ஒரு இடத்துல ஆரம்பித்த அந்த சிக்னல் இந்த ஏட்ரியம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட்ஸ் ஆஸ் அ வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஓவர் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியல் வால். ரைட்லையும் லெஃப்ட்லையும் பரவுது. இந்த சிக்னலு பரவுறதுனால என்ன செய்யுது? ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுது. ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால என்ன செய்யுது? புஷிங் த பிளட் த்ரூ த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். இது ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால் போன வீடியோவில் பார்த்தோம். இது லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால். இந்த ரெண்டு வால்வு மூலியமாக ரத்தத்தை ஓகேவா இந்த சிக்னல் எஸ்ஐ நோட்லேருந்து அந்த சிக்னல் ஹார்ட் ஏட்ரியமை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு ரத்தத்தை இந்த வால்வு மூலியமாக வென்ட்ரிக்கிளுக்கு பாஸ் பண்ணுது இன்டு த வென்ட்ரிக்கல்ஸ். ஓகே, இந்த கான்ட்ராக்ஷன், இந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், இந்த சிக்னல் எங்கேருந்து வருது? எஸ்ஏ நோட் ரீச்சஸ் த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. ஆல்ரெடி ஒரு நோடை வந்து பார்த்தோம், கணுவை பார்த்தோம். அந்த கணுவுக்கு பேர் எஸ்ஏ நோடு, சைனோ ஏட்ரியல். இன்னொரு கணு இருக்குது, அதுக்கு பேர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. ஏன் இன்னொரு இதுக்கு பேர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்படின்னா இது ஏட்ரியம், இது வென்ட்ரிகுலர் இல்லையா. இந்த இடத்துல உள்ள அந்த செப்டம், அந்த சுவருக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் பார்த்தோமா. இந்த செப்டமுக்கு நியர்பையாக இருக்கிற நோடு, அந்த நோடல் டிஷ்யூ என்னன்னு பார்த்தோம்? மசில் ஃபைபர். அந்த இடத்துல உள்ள மசில் ஃபைபர் தின்னாக இருக்கும், கொஞ்சம் மாடிஃபைடாக ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அப்போது இங்கே நியர்பையாக இருக்கிறதுனால ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. ஓகேவா, இது அதான் இந்த இதுலேருந்து வரக்கூடிய வேவ், எஸ்ஐ நோட்லேருந்து வரக்கூடிய வேவ் நேராக ஏவி நோடை ரீச் பண்ணுது. ஏவி நோடு வந்து தூண்டப்பட்டு அந்த ஏவி நோடு என்ன செய்யுது? எமிட் அண்ட் இம்பல்ஸ். ஏவி நோடு ஒரு சிக்னலை வந்து இம்பல்ஸ் பண்ணுது. அதுவும் என்ன சிக்னலாம்? கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான சிக்னல்.
ஏவி நோட்லேருந்து திருப்பியும் இந்த ஹார்ட்டுடைய தசைகள் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல் இங்கேருந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸ்ப்ரெட்டிங் டு த வென்ட்ரிகுலர் மசில். இந்த வென்ட்ரிகுலர் மசில் முழுக்க கான்ட்ராக்ட் ஆகு அப்படிங்கிற சிக்னல் ஏவி நோட்லேருந்து வருது. யார் மூலியமாவா? வயா த ஏட்ரியா வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் பர்கன்ஜி ஃபைபர். இதில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இங்கே ஒரு பண்டில் மாதிரி, இது வந்து நோடல் டிஷ்யூ, மாடிஃபைடு மசில் ஃபைபர் இருக்கும் இல்லையா, அந்த மசில் ஃபைபர்லாம் நிறைய சேர்ந்து அதுக்கு பேர் பண்டில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த இடத்துல அப்படின்னா இதோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில். ஓகே, இந்த பண்டிலில் 2 பிரான்ச் வருது. இது ரைட்டு பிரான்ச்சு. ஓகே, ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பிரான்ச்சு, இது லெஃப்ட் பிரான்ச்சு. இப்போது இந்த பிரான்ச்சிலேருந்து குட்டி குட்டி நாறுகள் இப்படி வரும். இதோ இங்கே தெரியுதா, இங்கே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி குட்டி குட்டி நாறுகள் வந்து, ஓகே, இந்த குட்டி குட்டி நாறுகள் இது அப்படியே முழு வென்ட்ரிக்குலையும் இங்கேருந்து ஒரு பிரான்ச்சு, இங்கேருந்து ஒரு பிரான்ச்சு, இதிலேருந்து நிறைய நாறுகள் வந்து 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 முழு வென்ட்ரிக்கிள் கீழ்ப்பகுதி ஆஃப் த ஹார்ட் முழு வென்ட்ரிக்கிளுக்கும் சிக்னல் கொடுக்குற மாதிரி, இம்பல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பர்கன்ஜி ஃபைபர். அப்போது எஸ்ஏ நோட்லேருந்து ஹார்ட்டுடைய தசை கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற இம்பல்ஸ் சிக்னல் இங்கேருந்து இங்கே வருது. அப்போ இங்கேருந்து இங்கே வர நேரத்திலே இது ஃபுல்லாக கான்ட்ராக்டாக இருக்கும், ரத்தம் இங்கே வந்திருக்கும். அடுத்து இங்கேருந்து இங்கே வந்து இது மூலயமா வென்ட்ரிக்கிள் முழுக்க பரவுது. அப்போது வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும்போது ரத்தம் பல்மரி ஆர்டரி வழியாகவும் அயோட்டா வழியாகவும் போயிருக்கும். திஸ் இஸ் ஒன் ஹார்ட் பீட். ஓகேவா? இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் சொன்னாலே அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1893 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ இருக்கிறது 21st செஞ்சுரி, இது 19th செஞ்சுரி. ஓகேங்களா? அப்போது அதனால ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டிலுக்கு பேர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் இது ஒரு பண்டில். இந்த பண்டிலுக்கு பேர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பல்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் பீட்ஸ், இதயம் துடிக்கும் போது த பிளட் இஸ் ஃபோர்ஸ்டு இன்டு த ஆர்டரிஸ். இதயம் துடிக்கும் போது ஆர்டரிக்குள்ளே ரத்தம் ஃபோர்ஸாக தள்ளப்படுது. ஓகேவா? த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஆர்டரி, இப்படி ரத்தம் தள்ளப்படும் போது இந்த ஆர்டரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இப்படி ஒரு முட்டை மாதிரி இப்படி போகுது. என்ன அர்த்தம்? ஆர்டரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் ஆஃப் த ஆர்டரி. ஓகே, every time the expansion of the artery, every time the blood is forced into its is called as pulse. ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டியும் ரத்தம் ஆர்டரியில் தமனியில் தள்ளப்படும் போது அந்த ஆர்டரி கொஞ்சம் இப்படி விரிவடையுது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுற ப்ராசஸ்க்கு தான் என்னன்னு பேர்? பல்ஸ். என்னதுடா பல்ஸ் அப்படின்னு கேட்டால், ரத்தம் வேகமாக தள்ளும்போது ஆர்டரி எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அப்படி விரிவடைவதா, அதுக்கு தான் பேர் pulse. Okay, it can be felt by placing the fingertip on the artery near the wrist. இதோ நான் வாட்ச் கட்டியிருக்கேன் இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர்? ரிஸ்ட். இந்த ரிஸ்ட்டுக்கு நியரில் ஃபிங்கர், நல்லா காமிச்சுக்கோங்க, ஃபிங்கரோட டிப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்படி விரிவடைகிறத ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் பல்ஸ்ன்னு பேர். நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னா 70 to 90 per minute. ஹார்ட் பீட் எவ்வளோ? 72 to 75 per minute. பல்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னா 70 to 90. ஒரு சில மனுஷங்களுக்கு 75 இருக்கும், 80 இருக்கும், 85 இருக்கும். ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து 70 to 90 per minute. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பல்ஸ் ரேட்டை வந்து குறிக்கிறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி குறிப்பாங்க. ஓகேவா? இது அந்த கிராஃப். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹார்ட் பீட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். தேங்க்யூ.